மாமா நான் கூப்பிடுறேன் மாமா. நான் எஸ்பி ஆபீஸ்ல தான் இருக்கேன். இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு கால் பண்றேன். சரிங்களா சார்? சரி சார் கூப்பிடுறாரு. சார். நீ பண்ணி வச்ச வேலைக்கு எல்லாரும் ஏன் தலையை உருட்டுறாங்க. எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்றது? சார் சார் அது சார் என்ன பெரிய பொம்மனா? யூனிஃபார்ம் மாட்டினா எல்லா அதிகாரமும் கைக்கு வந்துருச்சு அர்த்தமா? அப்படி இல்ல சார். ஏற்கனவே பப்ளிக் கிட்ட போலீஸ்காரங்களுக்கு கெட்ட பேர். இதுல கட்ட பஞ்சாயத்து அடிதடி பண்ணிட்டு இருக்க. சார் இல்ல சார். ஏற்கனவே இந்த காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட நீ பிரச்சனை பண்ணப்போ நான் என்ன சொன்ன மாட்டேன். இனிமேல் உன் மேல எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சொன்னா இல்லையா? சொல்லியா? சொன்னீங்க சார். யார் கூட பேச உடனே வந்துச்சு. காலேஜ்ல போய் மிரட்டுற, மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர போய் மிரட்டுற. பண்ற பொறுக்கிதனத்துல ப்ரூஃபோட பண்ணிருக்கேன். சார் அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதுவா முக்கியம். சாரி சார். உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரியா மரியாதையா போயிடுச்சு. சார் எப்படியாவது அதை சரி பண்ணிடுறேன் சார். ஏற்கனவே ஒரு தடவை நீ அப்பாலஜைஸ் பண்ண லட்சத்தை தான் நான் பார்த்தேன். சார் இனிமே எதுவும் தப்பா நடக்காது சார். யோ வேண்டாங்கறல்ல, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். காலேஜ் ப்ரொஃபசர் விஷயத்துல நீ பிரச்சனை பண்ணப்ப உன்னை அப்பவே சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். உன்னை வார்னிங் கூட விட்டது ஏன் தப்பியா? இது உன் சஸ்பென்ஷன் ஆர்டர். கெட் அவுட் ஆஃப் மை சைட். சார் சாரி சார். நான் பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாதிரி பண்ண என்கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. எதுவும் வந்தாலும் என்கொயரியில பேசுங்க. சார். நான் சொல்றது கொஞ்சம் நேத்துல இருந்து ஹையர் அபிஷியல்ஸ் மீடியான்னு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் உன் ஒத்துனால. சார் ப்ளீஸ் சார் சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க சார். ஆமாயா, நீ பண்ண வேலைக்கு என்ன மெடலா கொடுப்பாங்க. சார் இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் சார். அதுக்கு இதுதான் டிபார்ட்மெண்ட் உனக்கு கொடுக்குற பரிசு. போ ப்ளீஸ் சார். ஸ்டேஷனுக்கு போய் உன் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு கிளம்பி போயிட்டே இரு. என்கொயரி கூப்பிடுவாங்க. அப்போ சொல்ல வேண்டியதான சொல்லு. சார் மறுபடியும் அந்த பையனை போய் பார்த்த மிரட்டின பிரச்சனை ஏதாவது பண்ண மொத்தமா வேலை போயிடும். என்கொயரி முடிகிற வரைக்கும் வாழை சுட்டிக்கிட்டு இரு. எங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போனவன் இன்னும் வரல. மாப்பிள்ளை இல்லாம நாம மட்டும் வந்திருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா என்னங்க சொல்றது? போனவன் என்ன எஸ்பி ஆபீஸ்லயே இருந்துட போறான். வந்துருவா. வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. மாப்பிள்ள வரலைங்களா? அது உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேளுங்க. மாப்பிள்ள எங்கன்னு சொல்லவே இல்லை. தம்பி கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அது எஸ்பி ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. அதான் போயிருக்காரு. நிச்சயத்துல இருக்கணும் இல்லையா? அது ஒண்ணு இல்ல. சுரேஷ் வேலை பாக்குற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அவர் கண்ட்ரோல்ல இன்னொரு ஸ்டேஷன் வேற இருக்கு. அவர் பெரும்பாலும் அந்த ஸ்டேஷன்ல தான் அவர் இருப்பாரு. இவன் வேலை பார்க்கிற ஸ்டேஷன்ல எல்லா வேலைகளையும் இவன் தான் பாப்பான். நாங்க வரும்போது திடீர்னு எஸ்பி போன் பண்ணி உடனே வந்து பாக்க சொன்னதுனால போக வேண்டியதா போயிடுச்சு. சுரேஷும் போன்ல சொல்லிருக்காப்ல எனக்கு நிச்சயம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போயிடுன்னு எஸ்பி கேட்டுக்கிட்டதுனால அவனால மறுக்க முடியல. அதான் உடனே கிளம்பி போயிட்டான். இப்போ வந்துருவான். நேத்து நடந்த பிரச்சனைக்கும் மாப்பிள்ள வராததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஐயோ நீங்க வேற. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. எங்க கூட தான் கிளம்புன. வேட்டி சட்டை கூட மாத்திட்டான். உடனே வான்னு கூப்பிட்டாங்க. அதான் அவன் மறுக்க முடியாம போயிட்டான். போலீஸா இருக்கிறதுல இதெல்லாம் ஒரு கஷ்டம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு திடீர்னு போற மாதிரி இருக்கும். ஒண்ணுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதெல்லாம் எங்க பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. அவளுக்கு வேலை புரியாதே என்ன? இதோ இவரு பிசினஸ்னு பாதி நாள் ஊர்லயே இருக்க மாட்டாரு. நான் தான் குடும்பத்தையே பாத்துக்கிறேன். அதை பார்த்து வளர்ந்தவ தானே அவளும். இது என் அண்ணன். வணக்கம். குடும்பத்துக்கு அவங்க சம்சாரம் இவங்க. அது அவர் மகன். வணக்கங்க. இது என் தம்பி. அவர் சம்சாரம் இவங்க. வணக்கம்மா. வணக்கம். இது மாப்பிள்ளையோட அப்பா. அப்புறம் இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம். பையன். இது அவரோட மனைவி மூத்த மருமகன். வணக்கம். வணக்கங்க. அது தம்பி தங்கச்சி. வணக்கம். வணக்கம். வாங்க 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 தங்கராஜ். உட்காருங்க. வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் வணக்கம். அப்புறம் மாமா சுரேஷ் வரல. இது வந்து வரல. இது வந்துருவா. போன் பண்ணி பாக்கலையா? போன் பண்ண எடுக்கல மாப்ள. என்னங்க நிச்சயத்துக்கு கூட போக விடாம அப்படி என்னதான் கேஸ பத்தி பேசுவாங்களோ தெரியல. எங்க மாப்பிளைய காணோம். அது வேற ஒண்ணும் இல்ல, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனா. இந்நேரம் வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இதோ மாப்பிளைய போன் பண்றானே. சொல்லு சுரேஷ், கிளம்பிட்டியா? மாமா டேய் உன்னதான் கேக்குறேன், கிளம்பிட்டியா? ஆமா எஸ்பி என்ன சொன்னாரு? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நாங்க எல்லாருமே பொண்ணு வீட்டுல தான் இருக்கோம். நீதான் இன்னும் வரல. மாமா என்னவா இருக்கும்? டேய் என்னடா ஏதாவது பிரச்சனையா? என்ன 7:30 கூட்டிட்டானுங்களா? மாமா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏடா இந்த சின்ன விஷயத்துக்கு சஸ்பென்ஸ் நீ பேசி பாக்கலையா? பேசவே விடாம ஆர்டர் கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரி சுரேஷ், நீ முதல்ல கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மாமா அங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் வருவேன்? ஓ மூஞ்ச வச்சுக்கிட்டேன். ஏன்னா உன்னதான மாப்பிள்ளை காமிச்சிருக்கோம். என்னடா கேள்வி இது? மாமா நிச்சயம் எனக்கு வேண்டாம் மாமா. ஏய் என்ன பேச்சுடா பேசுற? இங்க எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கின கையோட எப்படி மாமா நிச்சயத்துக்கு வர்றது? மாமா எனக்கு மனசு சரியில்லை மாமா. நிச்சயத்தை நிறுத்திட்டா மட்டும் மனசு சரியாயிடுமா? மாமா அப்படி இல்ல மாமா. இங்க பாரு சுரேஷ், ஏற்கனவே உனக்கு வேலை போகுது. இப்ப நிச்சயமா நின்று போச்சுன்னா நல்லாவா இருக்கும்? உனக்கு தாண்ட அசிங்கம். ஒரே நேரத்துல ஒரு ஆம்பளை 2 ஃபெயிலியரை பார்த்தான்னா இந்த ஊர் உன்னை பத்தி என்ன பேசுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒண்ணுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிடாத. அந்த பேர் உனக்கு வேணுமா? எதை பத்தியும் கவலைப்படாம நீ கிளம்பி வா. மாமா எப்படி மாமா நான் வர்றது? அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? மாமா ஒரு மாதிரியா இருக்கு மாமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. டேய் அவங்க கிட்ட ஏன்டா அந்த விஷயத்த சொல்லணும்? உனக்கு என்ன வேலையா போயிடுச்சு? சஸ்பென்ஷன் தானே. இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை திருப்பி கொடுத்துட போறாங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ நேரா கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு வா. சுரேஷ் மாமா இருக்கண்டா, நான் பாத்துக்கிறேன். கிளம்பி வா. அத போன வேலை முடிஞ்சிருச்சா? கிளம்பிட்டானா? அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து அப்படியே நிச்சயத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? பொண்ணு ரெடியா? எப்பவும் ரெடி. நான் போய் பாத்துட்டு அந்த ரூம்ல தாமா இருக்கா?
நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க நீ. நீ எல்லாரும் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. ஏமாப்ல எல்லாம் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எல்லாம் ஓகே. என்னடா முதல்ல வா, நீ உள்ள வா. வா, இதோ மாப்பிள்ள வந்து வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காரு. வா உட்கார். மாப்பிள்ளைங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. என்னதான் போலீஸா இருந்தாலும் யூனிஃபார்ம்லயே நிச்சயதார்த்தத்துக்கு வருவாரு. அதான் சொன்னேன்ல, எஸ்பி கூப்பிட்டு இருந்தாரு, ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காப்லன்னு. அதான் அப்படியே வந்துட்டான் வேலையை முடிச்சுட்டு. சுரேஷோட Dress என்கிட்ட தான் இருக்கு. Dress மாத்திக்க ரூம் காட்டுறீங்களா? இருக்குங்க. உள்ள உள்ள போங்க. சரி வாடா வா. இதோ வந்துட்டான். வாங்க போய் உட்காருங்க. வா சுரேஷ், வா உட்கார் உட்கார். டேய் சுரேஷ், சஸ்பெண்ட் ஆனதையும் மறந்துரு. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, சந்தோஷமா இரு, பாத்துக்கலாம். சுரேஷ் முகமே சரியில்லையே, கவனிச்சிங்களா? காலையிலயே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுல ஒரு மாதிரி ஆயிட்டா போல. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்ல நான் கேட்ட மலரு, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். சரியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரையும் கும்பிட்டுக்கோமா. வணக்கம். உட்கார். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாம். என்ன மாமா? ஆரம்பிச்சலாமாப்ல? நிச்சயத்துக்கு ஓலையை வாசி. சரி, வாசி. நிகழும் விசுவாசு வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி. ஒரு நிமிஷம் என்ன மாமா, ஏங்க என்னங்க நிச்சயம் மூலம் படிக்கும் போது அவசகுணமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க, என்ன பிரச்சனை? மாப்பிள்ள எஸ்பி ஆபீஸ்க்கு என்ன விஷயமா போனதா சொன்னீங்க? அத கேட்க உங்களுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? நிச்சயம் ஒரே வாசிக்கிறத நிறுத்திட்டு தான் கேப்பீங்களா? கேஸ் விஷயமா மாப்பிள்ள போயிருக்காருன்னு தான் சொன்னீங்க. ஆனா கேஸே மாப்பிள்ள மேலதானே சொல்லவே இல்லையே. டிவி நியூஸ்ல என்னென்னமா சொல்றாங்களேன்னா, நியூஸ்ல என்ன சொன்னாங்க? ஒன்னும் புரியலையே. நீங்களே பாருங்க. கல்லூரி மாணவன் தாக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய துணை ஆய்வாளர் சுரேஷ் இன்று இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மேல் விசாரணை நடைபெறும் எனவும், விசாரணையின் முடிவில் அவர் பதவியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா மாட்டாரா என தெரிய வரும் எனவும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். என்னடா சுரேஷ் இது? என்னது இது? நிச்சயத்தன்னைக்கு மாப்பிளைக்கு வேலை இல்லைன்னு ஆகுது. பொண்ணு ராசியே காலையில வந்து பார்த்தப்ப கூட எந்த பிரச்சனையும் இல்லன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்னடான்னா சஸ்பென்ஷன்லாம் சொல்றாங்க. ஏங்க சஸ்பெண்ட் தானே ஆகியிருக்காரு, வேலை போகலையே. ஃபார்முலா ஒரு என்கொயரி வச்சு திரும்ப வேலையை திருப்பி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நம்ம நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம். அது எப்படிங்க மாடி, நீ மதுவை உள்ள கூட்டு போ. ஏன் பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றீங்க? ஏங்க என்னங்க நடந்து போச்சுப்பா? நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்னடி எதுவும் ஆகாது, நீ எதுவும் ஃபீல் பண்ணா. நீங்க வந்த உடனே மாப்பிள்ள எங்கன்னு கேட்டோம். நீங்க கேஸ் விஷயமா போயிருக்கிறதா சொன்னீங்க. அப்பவாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இது எங்களுக்கே தெரியாதுங்க. இந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க என்னங்க ஒரு சின்ன விஷயத்த எல்லாரும் சேர்ந்து ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க எனக்கு புரியல. இந்த மாதிரி வேலையில இதெல்லாம் சகஜம்தாங்க. இல்லைங்க, மாப்பிள்ள நல்ல வேலையில இருக்காருன்னு நம்பிதான் நாங்க பொண்ணை கொடுக்கவே ஒத்துக்கிட்டோம். இப்போ அந்த வேலையே இல்லன்னா பொண்ணை கொடுக்க மனசு வரலையே. ஏங்க டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. எல்லார்கிட்டயும் பேசி எப்படியாவது சுரேஷுக்கு வேலையை திரும்ப வாங்கி கொடுத்துருவேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஒருவேளை கிடைக்கலனா? ஏங்க இது வரைக்கும் சுரேஷோட வேலையில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்குதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருக்கு. எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க பொண்ணோட ராசினாலதான் இப்படி ஆகிருக்குன்னு எங்களால சொல்ல முடியும். சொன்னமா இல்லையே, நாங்களே இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் சாதாரணமா எடுத்துக்கோங்களேன். எப்படிங்க அதெல்லாம்? ஏங்க நீ கொஞ்சம் உள்ள வாங்க சார். நீங்களும் வாங்க மாமா, கூட வாங்க. அதான் நீங்களும் வாங்க. வாங்க. நீ சுரேஷ் வருத்தப்படாத வர்ற. தங்கராஜோட வாக்கு சுத்தத்தை பத்தி சபையில இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளைக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி சுரேஷுக்கு எதிராக நடந்த சதியை நான் முறியடிப்பேன். அவன் எஸ்ஐயாதான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். இது என்னோட வாக்கு. மாப்பிள்ள சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமா செஞ்சிருவாரு. அவரை நீங்க நம்புங்க, சுரேஷுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிரும். ஒருவேளை நீங்க இதுக்கு ஒத்துக்கலனா கூட சுரேஷுக்கு வேற பொண்ணு கிடைச்சிரும். அவன் ஆம்பளை பையன். உங்க பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க. நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு போச்சுன்னா ஊரெல்லாம் என்ன பேசணும் உங்களுக்கே தெரியும்ல. என்னமா இது பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? நிச்சயம் நல்லபடியா நடக்குமா? என்ன சார் நடக்கும்ல? வேலை கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைக்கும். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே நல்லா தெரியும். நீங்க சொன்னா அதை செய்யாம இருக்க மாட்டீங்க. உங்களை நம்புறேன், நிச்சயத்தை நடத்திடலாம். உங்களை நம்பிதான் நான் இந்த நிச்சயத்தையே நடத்துறேன். என்ன நம்புறீங்கல்ல? தங்கராஜ் வாக்கு கொடுத்தா அதை என்னைக்குமே மீற மாட்டான். அது போதும் எங்களுக்கு. சந்தோஷம். உனக்கு மது